அட்டக்கத்தி தொடங்கி நட்சத்திரம் நகர்கிறது வரை மக்களுக்கான கதை. உறக்க உச்சரிக்க சொல்லும் தைரியசாலி. சாதாரண கதை என்னால் சத்தியமாக செய்ய முடியாது என்ற படைப்பாளி இயக்குனர் தயாரிப்பாளர் ரஞ்சித் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. ஒரு நீண்ட நிகழ்வா மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் எந்த சலசலப்பும் இல்லாமல் நீங்கள் இருக்கப்பவே இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்து பொம்மை நாயகி ஷான் இவ்வளோ பேசுனதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுவும் வந்து இவ்வளோ கோர்வையாக எல்லாரும் பற்றியும் பேசிட்டு போயிருக்காங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் அப்போ வந்து நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கரெக்டாக பேசுனான்னு பார்க்குற அளவுக்கு ஒரு படபடப்பு எனக்கு இருந்தது. ஆனால் ஷானோட நிதானத்தை இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஷான் என்கிட்ட அவ்வளோ பேசினதில்லை. சும்மா ஏதாவது பேசுவான், அப்பயும் ஃபுல்லாலாம் பேச மாட்டான், சும்மா லைட்டாக ஏதாவது பேசுவான். ஆனால் வந்து இவ்வளோ தெளிவாக நீட்டாக பேசுனது தான் நான் இதை வந்து அவனுடைய படத்துலையும் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன். நான் ஆக்சுவலி இங்கே பொம்மை நாயகி வந்து யோகி பாபு வேணும்னு கேட்குறப்போ நான்லாம் பேச மாட்டேன், நீயே போய் பேசிடான்னு சொன்னேன். ஏன்னா யோகி பாபு வந்து ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டு. நம்ம வந்து அவர் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்லை போயிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. எப்பவுமே எனக்கு வந்து அந்த பிஸியான ஆர்டிஸ்ட்டுக்கு பின்னாடி போய் நிற்கிறது வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர். எனக்கு நம்ம ஏன்னா வந்து ஃப்ரீயாக எடுக்கணும், எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சினிமான்றது பயங்கரமான ஒரு ஆர்ட் இல்லை. அந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து நம்முடைய காலங்களை நினைத்து அதை வந்து காலியாக்கி கூடாது அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அந்த மாதிரியான ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட் கூட போயிட்டு நின்று அந்த ப்ரெஷரை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு தோணும் எனக்கு. நான் அதான் அவன்கிட்ட சொன்னேன், இது யோகி பாபு கூட நீ போய் நின்று செய்ய முடியுமா யோசிச்சுக்கடா. இன்னொன்று யோகி பாபு கிட்ட நான் பேச மாட்டேன், நீ ஓகே பண்ணிட்டு வந்தேன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து அவன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தான் யோகி பாபு உள்ள வந்தார். அண்ட் வந்து யோகி பாபு ஒரு ஆர்டிஸ்டா ஒரு காமெடியனா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர் அவர். ஆனால் வந்து பரியும் பெருமாள்ல அவர் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவருடைய நிறைய படங்கள் அவர் ஒரு காமெடி நடிகனாக இருந்தாலுமே பரியும் பெருமாள்ல மாரி செல்வராஜ் அவர் ஹேண்டில் பண்ண விதம், அந்த ஹேர்ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக அவர் ஈடு கொடுத்து பண்ணியிருந்தார். அப்போ வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபுல பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் படம் பார்க்குறப்பவும் எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப சூப்பராக யோகி பாபு வந்து பண்ணியிருந்தார். அதில் வந்து ஷானோட செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். இந்த டெக்னீஷியன்ஸ், அவன் சொன்ன இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து நான் எதுலையுமே தலையிடல. ஏன்னா எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை படிக்க சில பேர்கிட்ட கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க வந்து கதையை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த கதையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இது வந்து பண்ணுமா அப்படின்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் நான் ஒரு முறை நான் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெஃபினட்டாக இது வந்து பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இது ஒரு சென்சிட்டிவான ஒரு கதை, சென்சிட்டிவான பிரச்சனையை வந்து பேசுகிறோம் நம்ம. இதை ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது சென்சார் நிறைய பிரச்சனைகளை எழுப்பக்கூடும். அண்ட் வந்து ஆடியன்ஸும் இதை ரிசீவ் பண்ணுறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சரியாக அதை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து கழிவிறக்கங்கள் மீது எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இல்லை. கழிவிறக்கம் வந்து ஒரு விதமான ரசாயன உற்பத்தி. அது வந்து என்னன்னா ஒரு ரசிக்கக்கூடிய மனநிலை தான் அது. கழிவிறக்கம் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்றது, அவன் கஷ்டத்தை பார்த்து ஹெல்ப் பண்றது, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரசிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அப்ப கழிவிறக்கங்கள் மீது வர எந்த ஒரு பரிதாபமோ இல்லை ஒரு வெற்றியோ அது வந்து ஒரு சரியானதா இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ கழிவிறக்கம் பேசாத ஒரு படமா இது இருக்கணும். மெயினாக ஃபேஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதை வந்து கரெக்டாக நியாயமாக வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். இது இப்படி தான் பேசணும் அப்படின்றத வந்து ஒரு லவுடாக நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றது தான் நான் நம்புற விஷயம். அதை வந்து இந்த படம் வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுதான் இந்த படத்தோட கதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் ஷான் கிட்ட வந்து பேசுனது. ஷான் வந்து அதுல வந்து எடிட்டர் செல்வா ரொம்ப முக்கியமான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவன் தான் வந்து பயங்கரமா புஷ் பண்ணா, இது உண்மையிலேயே நல்லா வரும்னா அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சரியா வந்துருவாங்க, எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க, நீங்க
கவலைப்படாம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செல்வா வந்து ஒவ்வொரு டைம்லயும் வந்து இந்த படத்தை பத்தி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்தாரு. சரி, அதனால தான் சரி இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பண்றப்போ ஒரு சில நண்பர்களை நான் வந்து இது கூட சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுல வந்து முக்கியமா வேலன் பாம்பேல இருக்காரு அவரு. அவர் வந்து பரியரும் பெருமாள்ல இருந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து பண்ணுவார் அவரு. அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அது திருப்பி கூட வந்து கேட்க மாட்டாரு. நம்ம படம் முடிச்சுட்டு நான் அடுத்த படத்துக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். சரி நீங்க அப்படியே வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு என் மேல வந்து பாசமும் நம்பிக்கையும் உள்ள ஆளு. அந்த நம்பிக்கையை நான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எந்த வகையிலும் தவறா பயன்படுத்தாம அந்த நிதியை அடுத்த படங்களுக்கு, குறிப்பா வந்து மோர் கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு அந்த படம் அந்த மாதிரியான படங்களை வந்து பயன்படுத்தாம இது மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூவை ரொம்ப எடுக்க முடியாத இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம தான் எடுக்க முடியும் அப்படின்னு நம்புற திரைப்படங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் அது பண்ணிருக்கேன். அதுக்கு வேலன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். பாம்பேல இருக்காரு அவரு. அவர் ஒரு ரொம்ப முக்கியமான, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த படத்தோட சேர்ந்து என் கூட சின்ன கான்ட்ரிபியூட் பண்ண லேமல் அண்ணன், அவர் இன்னொரு ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு பாகல்மேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருந்து வர்றாரு, வெங்கல் பகுதியில இருந்து. அவர் வந்து சினிமா ஆர்வத்துல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் தயாரிப்புல உள்ள வரணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்ததுனால அவரும் இந்த படத்துல வந்து நான் அவரை சேர்த்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து குண்டுல வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாரு. அண்ட் யாழி ப்ரொடக்ஷன், குதிரைவால், நட்சத்திரம் நகருக்கு நாங்க சேர்ந்து பண்ணதுனால இப்ப நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்றேன்னா இந்த படம் நிச்சயமா நல்ல படமா இருக்கும், நீங்க பண்றீங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து மனோஜ் கிட்ட பேசினேன். மனோஜ் வந்து இந்த கதையை கேட்டு இன்ட்ரெஸ்டா வந்து நீங்க இருக்கிறீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொன்னா யாழி வந்து கூட சேர்ந்து இது நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன படம் தான் இது. வந்து முழுக்க முழுக்க வணிகம் அப்படின்னா யோகி பாபு தான் இந்த படத்துக்கு. அவரு தான் வந்து அவர் முகத்தை வச்சுதான் அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு கமர்ஷியலா மக்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும்னா யோகி பாபு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சது. அப்போ யோகி பாபு அவர்களை சரியா பயன்படுத்திக்கிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் வந்து நிறைய கொரோனா டைம் இருந்தது. எக்கச்சக்கமா 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வருஷமா மாறிச்சு. நிறைய ப்ராசஸ் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வியூவிங்ல எனக்கு பிடிச்சதானா பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன். படம் பார்த்துட்டு வந்து இதுல நிறைய பிரச்சனை இருக்கு ஷான், இதை நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன். படம் எடுத்து இப்போ ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இன்னும் நீ போய் ஷூட் பண்ணு, உனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, நீ இதை சரி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செகண்ட் வியூவிங்லயும் எனக்கு சில ப்ராப்ளங்கள் இருந்தது. நான் எடிட்டர் கிட்ட பேசினேன், அப்புறம் ஷான் கிட்ட பேசினேன். ஒரு பெரிய மன உளைச்சல், கிட்டத்தட்ட ஷான் ஒரு பெரிய மன உளைச்சல தான் இருந்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அது நிச்சயமா ஷான் மேல, ஒரு தனிநபர் மேல எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஷான் கிட்ட நான் அதுவே சொல்லியிருக்கேன், ஷான் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீலம் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம ஒரு படம் பண்றோம்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் இது வந்து நானா எடுத்துக்கிட்டு தான். இது வந்து யாராவது எனக்கு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா இல்லை. நான் சில முன்மொழிவுகள், யோசனைகளோடு இருக்கிறேன். அண்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ராஜெக்டை பண்ண, இப்படி டிசைன் பண்ண, இப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். குறைந்தபட்சம் எனக்கு இருக்கிற இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுத்ததோ நான் அதை சரியா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள இந்த படத்தை நான் எப்படியாவது வந்து ஃபிட் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் அப்போ ஷான் கிட்ட சொல்றப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே வந்து மாற்றக்கூடிய ஒரு டிஸ்கஷனா இருந்தது. ஆனா ஷான் அதை பயங்கர சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கிறா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடைசி வியூவிங் படம் பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு சம ஒர்க்கை வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து தந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய பெருமை எனக்கு வந்து இருக்கு ஷான். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து சின்ன திரைப்படங்களை வந்து விற்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு டைம்ல டக்குன்னு வந்து சினிமாவோ டேர்ன் ஆச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சின்ன படங்களுக்கு ஒரு மவுஸ் கிரியேட் ஆச்சு. சின்ன படங்களை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கின ஒரு டைம் இருந்தது, ஒரு பீரியட். ஒன்றும் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்னைக்கு சின்ன படங்களை ஓடிடி பிளாட்ஃபார்ம் விற்கவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஆகட்டும், இல்லை அமேசானா இருக்கட்டும், இல்லை எந்த பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 படம் 20 படம் வாங்குறான்னு வச்சுங்களேன். அந்த 20 படம் பெரிய நடிகர்களோட படம் தான், பெரிய படங்கள் தான். அப்ப அந்த சின்ன படங்களை எதுவுமே ஃபிட் பண்றது அப்படின்றது வந்து அவங்களால வந்து முடியல. அவங்க ரொம்ப இங்க இருக்கிற ஹாட் ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிற நிறைய சேனல்ஸ்ல இருக்கட்டும், சின்ன படங்கள்ல வாங்குறதுல, பாக்குறதுல, அவங்க கிட்ட அப்ரோச் பண்றதுல வந்து இங்க வெளிப்படைத்தன்மையே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு சில இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனால என்னால ஈஸியா ரீச் பண்ண முடியுது. ஆனா நிறைய சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு படம் எடுத்துட்டு அதை விற்கிறது இருக்குதுல்ல, தியேட்டர்ல கொண்டு போறதே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. தியேட்டர்ல ரிலீஸே பண்ண முடியாது. சின்ன படங்கள்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்கிரீன்ஸ் கிடையாது.
சின்ன படம்னு அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து 70-80 லட்சம் ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் அட்லீஸ்ட் வந்து தெரியிற மாதிரியாவது ஒரு ரிலீஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஆனா அப்படி ரிலீஸ் பண்ணுமே நமக்கு வந்து தேட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது. காலையில 10 மணி ஷோ கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து படமே பார்க்காத தியேட்டர்கள்ல நம்ம வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து சின்ன படங்கள் இருக்கு ரிலீஸ்ல. ஆனா இதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரீச்சே பண்ண முடியாது நீங்க. அதுக்கான ஒரு என்ன சொல்றது ஃபோரமே இங்க கிடையாது இங்க தமிழ் சூழல்ல. இன்னைக்கு இங்க நிறைய பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க, இவங்கெல்லாம் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னா டெஃபினட்டா அதுவும் வந்து பெரிய சிக்கலா இருக்கு. ஏன்னா அவங்க படங்கள்ல விற்கிறதே இங்க பெரிய போராட்டமா இருக்கு. ஏன்னா ஓடிடில வித்தாதான் அதுக்கப்புறம் தியேட்டருக்கே கொண்டு போக முடியும். ஓடிடில வித்தாதான் நம்ம போட்ட காசு ஓரளவுக்கு வரும் வந்தாதான். ஆனா அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு படம் முடிச்சு கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு படத்தை ஸ்கிரீன் பண்ணி காட்டுறதுக்கு அவங்களுக்கு. அதுக்கு வந்து அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு. அப்ப படம் பார்த்துட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர். அவன் படம் பார்த்துட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு போவான். ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வேணான்னு சொல்லிட்டு போறது வந்து பல ஓடிடி நிறுவனங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்போ வந்து முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்து படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றதுல வந்து இப்போ ஒரு குரூப் பார்த்துட்டாங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா ரிலீஸ் பண்ற முடியும்னு ஏதோ ஒன்று சின்னதா இருந்தது. தேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டர் தான் வந்து பயங்கர ஜனநாயகம் பூர்வமான ஒரு மீடியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஓடிடி வந்து அவ்வளவு ஈஸியானது கிடையாது. பயங்கரமா இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு படத்தை விற்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா இப்ப என்ன மாதிரியான ஆட்களால வித்துற முடியுது. ஆனா நிறைய பேர்ல வைக்கும்போது நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட வந்து நான் டிமாண்டாவே வச்சேன். நான் ஒரு முறை மீட்டிங் நடக்கிறப்போ அபிஷேக் கிட்ட வந்து நான் டிமாண்ட் பண்ணேன், இன்னைக்கு பெரிய படங்கள் நீங்க எல்லாருமே வாங்கிடுறீங்க, ஆனா சின்ன படங்களை ஏன் நீங்க வந்து வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு நீங்க இங்கேயே ஒரு பார்ட்னர் மாதிரி யாராவது செட் பண்ணிட்டு நல்ல படங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து குட்டாலாம் நீங்க வாங்கலாம்ல அப்படின்னு நம்ம நான் கேட்டேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான ஐடியாவே எங்க கிட்ட இல்ல, அந்த ஃபண்டிங் எங்க கிட்ட கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த இவ்வளவு படம் இவ்வளவு ஃபண்டிங் இதுதான் எங்களோட டார்கெட், இதுல சின்ன படங்கள் வந்து சுத்தமா காணாம. அப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கிற டைம்ல தான் இப்ப இந்த மாதிரியான படங்கள் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்ப இப்படி போற திரைப்படங்கள் வந்து மக்களுடைய ஆதரவு சின்ன படங்களுக்கு இருக்குதான்னா மக்கள் வந்து பெருசா இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ஆதரவு காட்டுறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல வெளியான லவ் டுடே தவிர்த்து ஒரு குறைந்த பட்ஜெட்டில் உருவான படங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து சிறிய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண அமௌண்ட்டே வந்து நமக்கு வந்து திருப்பி வர்றது இல்லை. அந்த அளவுக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்கிற ஒரு தமிழ் சூழல்ல தான் இப்போ இந்த மாதிரி இப்போ அது மாதிரி சிக்கல் இருக்கிற ஒரு இப்போ என்ன சொல்றது பல வகையான திரைப்படங்கள் எடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண அந்த மாதிரி சிக்கல் இருந்தாலுமே கூட நீலம் ப்ரொடக்ஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து இந்த சோசியல் இஷ்யூஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் வந்து ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸை வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே தமிழ் சூழலில் மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீமோட இணைந்து இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டிக் சூழல் இருக்குது. மற்ற எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜானரே தனியாக இருக்கும். அப்புறம் ஆர்ட் ஹவுஸ் மூவினா தனியாக தான் இருக்கும். அண்ட் வந்து கமர்ஷியல் மூவிஸ் தனியாக இருக்கும். ஆனால் ஆர்ட் ஹவுஸ் மூவிக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும் மற்ற இடத்துல. இங்கே வந்து என்னன்னா ஆர்ட் ஹவுஸ் மூவியோட வேல்யூ வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவோட வேல்யூவோட மிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியா தமிழ் இண்டஸ்ட்ரி நான் வந்து பாக்குறேன். அப்படி இருந்த சூழல்ல இன்னைக்கு சின்ன படங்களுக்கான வரவேற்பு மக்களிடையே குறைந்து வருவதற்கு டெஃபினட்டா எனக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகம் இந்த படங்கள்லாம் ஓடிடில வரும் பார்த்துடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனா நிறைய திரைப்படங்கள் ஓடிடிக்கே போக முடியாத சூழல் இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த நிலைமையில தான் பொம்மை நாயகி படங்கள்ல வந்து பெரும் நம்பிக்கையில நம்ம வந்து எடுக்கிறோம். டெஃபினட்டா இது வந்து மக்களுக்கு பிடிக்கும், மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும், ஏதோ ஒரு வகையில நம்மளை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துலான்னு சொல்லிட்டு முழு மூச்சா வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்து மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வெல்மேட் ஒரு படமா இது வந்திருக்கு. நான் உண்மையிலேயே வந்து மனநிறைவோட சொல்றேன். இந்த படம் தயாரித்ததுக்கு இந்த படத்தை எடுத்ததுக்கு நீலம் ப்ரொடக்ஷன் பெருமை கொள்றது. நிச்சயமா இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். அண்ட் சுந்தரமூர்த்தியோட ஒர்க் வந்து நான் சொல்லணும், பில்லியன் சுந்தரமூர்த்தி. மியூசிக் வந்து ரொம்ப செம சூப்பரா பண்ணிட்டாரு. இப்போ அந்த ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஹாண்டிங் இருக்கும் உங்களுக்கு. அந்த மியூசிக் வந்து அவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க. அண்ட் ரூபனுடைய சவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. அந்த எடிட்டர் செல்வாவுடைய வேலை பார்க்கணும். நீங்க இந்த படத்தோட ரிதமை சரியா புரிஞ்சுக்கிட்டு சூப்பரா வந்து எடிட் பண்ணிருக்காங்க. செல்வாவுக்கும் ஷானுக்கும் தான் நிறைய ஃபைட்டே நடந்திருக்கு எடிட்டிங்ல.
அண்ட் வந்து அது எல்லாமே ஒரு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெயரகோட ஆர்ட் டைரக்ஷன் ஆகட்டும், அண்ட் வந்து விஷுவலா வந்து ஆரிக்குராஜோட விஷுவல் வந்து செம சூப்பரா, அதிசயராஜோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எனக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு நல்ல டீம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த படம் வந்து சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒரு கதை, அந்த கதை ஒரு நல்ல கதையா இருந்ததுன்னா அந்த கதை சரியான நபர்களை அது உள்வாங்கிக்கும், கரெக்டா செட் பண்ணும். அதை நம்ம சரியா ஸ்டேஜ் பண்ணாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் அந்த வகையில ஒரு நல்ல அற்புதமான டெக்னீஷியன்களை கொண்டிருக்கு, நல்ல நடிகர்களை கொண்டிருக்கு. அண்டு நிச்சயமா யோகி பாவோட நடிப்பு, அந்த ஸ்ரீமதியோட நடிப்பு, அந்த சுபத்ரா, இவங்க எல்லாருமே வந்து இதுல பேசப்படுவாங்க. ஹரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த படத்துல வந்து வந்திருக்கலாம். நிறைய பேர் சின்ன சின்ன கேரக்டர்ல செம சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது யோகி பாவோட நடிப்புல, அவரோட நடிப்புல வந்து ஒரு வேற ஒரு பரிணாமத்தை காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது வந்து நிச்சயமா பரியரும் பெருமாளோடைய எக்ஸ்டென்ஷனா தான் நான் வந்து பாக்குறேன். பரியரும் பெருமாள்ல வந்து யோகி பாபு ஒரு கேரக்டர் இருந்தார்ல, அந்த கேரக்டருடைய ஒரு நீட்சி தான், அதோட தொடர்ச்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இந்த யோகி பாபு இந்த படத்துல முழுசா பண்ணிருக்கிறது. அண்ட் வந்து ஆஹ் இதுல இந்த படம் செய்திருக்கிறது ரொம்ப நியாயமான விஷயங்களை வந்து பேசி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்றோம். அந்த ட்ரையை தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் வருகிற படங்களா இருக்கட்டும், என்னுடைய படங்களா இருக்கட்டும், சிறந்த விமர்சகர்களாகவும் சிறந்த நண்பர்களாகவும் என்னுடைய படங்களை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணி ஒரு சரியான வழியில இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவாதமா மாற்றி வச்சு கொண்டிருக்கிற ஊடகத்துக்கும் மற்ற பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது நீங்க இல்லைன்னா இது வந்து இவ்வளவு பெருசா மாறாது. நீங்க தான் இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்க அப்படின்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. அண்ட் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஒர்க்கர்ஸ், நிர்வாகத்தில் பணிபுரிந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிஆர்ஓ குணாவுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் நிச்சயமா இந்த படம் உங்களை மகிழ்வுக்கும் ஒரு சரியான ஒரு எண்ணத்தை, ஒரு குழந்தைகள் மீது இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்வையை நம்ம வந்து சரியா நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். ஜெய்பீம், நன்றி, தேங்க்யூ.